Hello all, welcome back to our channel. Sorry ரொம்ப நாள் வீடியோ போட முடியல. இனிமேட்டு முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக போடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிள்ளி போட்ட சாம்பார் தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அதை வடிகட்டி எடுத்து குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். 100 கிராம் பருப்புக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்டால். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க, நீட்டாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு அரை தக்காளி பழம் கட் பண்ணிக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 3 சின்ன பச்சை மிளகாய், காரம் வேணான்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாய் போட வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூளும் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். திரும்ப நம்ம சாம்பார் தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போது 3 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்தால் அந்த மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா மேஷ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாலாம். பச்சை மிளகா ரொம்ப மசிக்க வேண்டாம், அப்படியே லைட்டாக மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதை தாளிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன், சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக. நம்ம சேர்த்த எண்ணெயை, நெய் எல்லாம் நல்லா சூடானோடனே கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு தட்டி சேர்க்கும்போது. இது கூடவே ஒரு சின்ன கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு இந்த காஞ்ச மிளகா தான் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். ஸோ நீங்கள் காஞ்ச மிளகா, குண்டு காஞ்ச மிளகாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குண்டு மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நீட்டு மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு வெங்காயம் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, மசிச்சு, அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் இதில் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகா பொடி அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தனியா பவுடர் இருக்கு இல்லையா, அது 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் இன்னும் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 பெரிய கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணுறேன் இதில்.
இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஃபைனலாக ஒரு தடவை உப்பு செக் பண்ணிவிடுங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணேன் உப்பு, அதை எடுக்க மறந்துட்டேன். ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டு இதை இறக்கிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுட சுட சாதத்துக்கு இந்த வெத்து சாம்பார் போட்டு கூட ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான்வெஜ் லவர்ஸ் இருந்தால் ஃபிஷ் ஃப்ரையோட இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.